சொல்ல முடியல. ரொம்பவே பூலா தேவியா? ஐயா ஐயப்பா. அங்காளேஸ்வரி கடைசியில இவனோட சேர்ந்து அவ அப்படித்தான மாறுவான். எல்லாம் யாரும் தெரிஞ்சு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்கிற பாரு. சரி இருக்கட்டும், விளையாட்டு பருவம் தானே, இருக்கட்டும். ஆக பலத்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலா கோடிட்டால் 9 அவர்கள் அந்த ரீதியிலே நீயும் மனதான தோழி அறிவு கொடுத்த வரவேற்பு பத்த மகிழ்ச்சி இருந்தும் காலத்தை காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞானம் கருதுபவர் என்ற அடிப்படை கிணங்க காலத்தால் அல்ல வார்த்தையாலே என்றென்று வெள்ளாண்டு வாழ்க அரையாண்டு முகமார்க்க ஓராண்டு தோள்கள் காக்க 1.5 ஆண்டு கண்கள் நோக்கி பூமியை புனிதவதியாக நீ வாழ வேண்டும் மகளிர் உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க வல்லாண்டு. இருப்பினும் ஒரு சில விவரங்கள் கேட்காவா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளியிட்டு சொல்லக்கூடிய வரமுறை மீறாமல் நீயும் நாரத என்ற கோட்பாடு வராமல் அடியும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு வந்து வரக்கூடிய வகையிலே அற்புதமான தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடியில் தொடுக்கக்கூடிய முதல் வினா இதோ. விவரமாக பதில் சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலம் குறிஞ்சி நிலம். ஊரு சிற்றூர். தலைநகரம் மேற்பாடி. நம்பி நங்கை மோகினி பள்ளி பிறக்காதவர்கள் 7 பேர். வந்திருப்பது காவலுக்கு வந்து திணைக்காவல் செந்தனையும் கருந்தனையும். செந்தனை யாருக்கு கருந்தனை யாருக்கு? 2 தனையுமே முருகனுக்கு படையல் பண்ணி நாங்க சாப்பிடுறதுக்கு. சரி கையில் உள்ளது கவன் வச்சிருக்கு அமைத்திருப்பது பரணம் வச்சிருக்கு அடைந்திருப்பது பருவம் அடைஞ்சிருக்கு. பருவம் என்பது சித்திரமாக பாதுகாக்க வேண்டியது பத்திரமாக வருவது ஒரு முறை சாத்திரப்படி அப்படி வருவதை தவறவிட்டால் பெரிய உபத்திரம்னு சொல்லிருக்காங்க. இந்த உபத்திரத்துக்கு நீ ஆளாக உபத்திரத்துக்கு ஆளாகாம யாருமே இந்த உலகத்துல ஒரு ஆளாகவே முடியாது. அது உண்மைதான். உபத்திரம் வரத்தை செய்யும் வரத்தான் செய்யும். உபத்திரத்தை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். ஆமா ஏன்னா ஒருத்தர் சொன்னார் தெரியுமா நான் 100 வெற்றிகளை கண்டவன் இல்ல 1000 தோல்விகளை கண்டவன் அப்படின்னு. இதுவும் கடந்து போகுன்ற ஒரு வார்த்தையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா போதும். எதுவுமே பெரிதா தெரியவே தெரியாது. ஆமா அப்படி இருக்கும் பொழுது வெற்றி உபத்திர வரத்தான். எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகம் இது. ஆமா அப்ப நிரந்தரம் இல்லாம போறது இதுவும் கடந்துதான் போகணும். செயல் மேல நமக்கு நாம மேல நம்பிக்கை இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையுமே போதும். உலகத்திலே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆமா மற்ற எல்லாமே மாறும். அதனால நீங்களும் மாறக்கூடாது நானும் மாறக்கூடாது. மாற்றம் வேணும் தான். உங்க செயல்ல மாறக்கூடாது. சிலவற்றில் மாற்றம் வேணும் தான். அதுக்காக முழுமையா எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. இல்ல மாற்றம் என்பது வேற எல்லாத்தையும் மாறிக்கிட்டு அடுத்த மாற்றம் மாற்றம் பிரச்சனை இல்ல ஏமாற்றமா தான் போயிடக்கூடாது. அதுவே நமக்கு தேவையில்லாது. ஆமா ஏன்னா அது வந்து பெருமாற்றத்தை இருப்பாரு தமிழ் ஏமாற்றம் வந்துடக்கூடாது. அதனால இது கேட்கக்கூடிய விவரங்களை ஏன்னா உலகத்துல எத்தனை பேர் இருக்கா வச்சவன் எடுக்கணும் வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். ஆக இந்த இடத்துல வச்சவன் எடுக்கணும். ஆமா வழி தெரிஞ்சவன் நடக்கணும். அறிவாளிக்கு மறிவாளிக்கு 3 வழி அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே வழி. நாங்க அரிது அரிது மானிடராய் புறத்தல் அரிது அதனினும் அரிது 3 குருடு செவடு பேடி நீங்கி புறத்தல் அரிது இனிது இனிது ஏகாந்தம் அதனினும் இனிது அதை விட இனிது அறிவினை சேர்ந்து அதை காட்டிலும் இனிது அறிவில் ஒரு கனவிலும் நனவிலும் காண்பதுதானே கற்றாமரை குலத்தின் நல்லனம் சார்ந்தாரை போல கற்றோரை காம் ஒருவர் என்பார்கள் அறமு அறமு மோதன பின்னரும் பிறகு மலைக்கு மலைக்கு மோதன இப்பொறி பிறகு
கல்லுல தேங்காய் சரி, தேங்காயில கல்லு மாதிரி சேதாரம் தேங்காய்க்கு எங்க எது பட்டாலும் சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் சேதாரம் சேலைக்கு எதுல எது படுதோ அங்க வந்து பலவீனமாக இருக்கக்கூடியது அழிந்து போகுது. அது மாதிரி நம்மளுடைய பலத்தை எப்பொழுதுமே அதிகப்படுத்திக்கிறோம். கண்டிப்பா எப்பொழுதுமே ஒரு போட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த போட்டியில பலத்தோடு மோதுவதுதான் வீரனுக்கு அழகிய தவிர ஒரு வீரனுடைய பலவீனம் என்னன்னு தெரிந்து மோதுனா அது கோழைத்தனம்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த நிலையில அதனாலதான் பாருங்க, மகாபாரதத்திலேயே துரோணருடைய பலவீனம் என்னன்றதை தேடுனாங்க. அவருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு ஏதாவது உடல்ல அவர் இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டம் தெரிய வந்தா துரோணரினுடைய பலத்தை இழந்து விடுவார் அப்படின்னு அவருடைய பலவீனத்தோடு மோதினாங்க. ஆக பலவீனத்தோடு மோதுவது எப்பொழுதுமே வீரம் அல்ல, அது கோழைத்தனம் என்பதுதான் உண்மை. அஸ்வத்தாமா ஆமா, துரோணாச்சாரியார் வில்லை கீழே வைக்கணும்னா, அவர் போர்க்களத்துல கலந்துக்கிறாம இருக்கணும்னா அவருடைய பலவீனம் அவர் அதிகமா அன்பு வச்சிருக்கக்கூடிய அவருடைய மகன் அஸ்வத்தாமன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான்னா ஆண்டினாங்க. ஏன்னா அஸ்வத்தாமா இறந்துட்டான் அப்படின்ற செய்தியை சொல்லும்போது சங்கை பிடித்தாங்க கிருஷ்ண மகாபாரதம். எல்லாரும் சொன்னா துரோணர் நம்பி இருப்பாருன்னா நம்பி இருக்க மாட்டாரு. துரோணருடைய நம்பிக்கைக்குரியவர் யாருன்னா தர்மர் தான், யுதிஷ்டர். அவர் சொல்லி இருந்தா மட்டும்தான் அவரால் நம்ப முடியும். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில நம்ம யார் மேலேயாவது அதீத நம்பிக்கை வச்சிருப்போம். அவங்க என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்புவோம். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க யாருடைய தூண்டுதலின் காரணமாக பொய் சொன்னாங்க அப்படின்னா அப்பொழுது மனம் பலவீனப்படும் இல்லையா? பலவீனப்பட்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை பலம் எதையுமே நம்ம காட்டவே முடியாது. ஒருத்தருடைய பலம் என்னன்னு தெரிகிறதுக்கான பலவீனம் தெரிஞ்சுக்கிட்டா முடியும். இல்ல வெற்றி காண்றது அது பலமே இல்லங்கிறேன் நானு. மேடையில பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு எனக்குமா ஒரு சபையில போட்டி நடக்குது. இது தர்க்க போட்டி. பேச்சு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்க பலவீனம் என்னன்றதை பார்த்து நான் பேசி உங்களை வந்து மனதளவுல நோக வச்சு நான் ஜெயிச்சேன்னு வைங்களேன், அது உண்மையான வெற்றியே கிடையாது. இதே நேரத்துல இப்ப நீங்க எதுல கைதே இருந்தவரோ ஒரு பெரிய புராணம் உங்களுக்கு முழுசா தெரியும் வைங்க, ராமாயணம் முழுமையா தெரியும், உங்களுக்கு எது முழுமையா தெரியுமோ அதை பற்றி பேசி உங்களை தோக்கடிக்கிறேன் பாருங்களேன், அதுதான் நல்ல ஒரு பேச்சாளருக்கு அழகு. உங்களுக்கு என்ன தெரியாத அதை பத்தி பேசினா அதுக்கு பேர் பேச்சாளருக்கு அழகு இல்லையா? வாதி பிரதிவாதி, வாதி பிரதிவாதி, முன்னேறி போன பாதை பின்னேறி போகணும். ஒரு ராமாயணத்தை தொட்டோம்னா ராமாயணத்தை என்ன பேச, சரி நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறேன், வாங்க அதுல ஆளை கண்டுபிடிக்கணும். ஏங்க பொதுவாவே ஒரு புராணம் இருக்குன்னு வைங்களேன், கந்தபுராண பத்தி சொன்ன புராணத்துக்கு கந்தபுராணம் தான் பேர் வச்சாங்க இல்லையா? இப்ப காஞ்சியை பத்தி சொல்றாங்கன்னா காஞ்சி புராணம், திருவிளையாடல் புராணத்தை பத்தி சொன்னா திருவிளையாடல் புராணம். ஆனா சிவபெருமானை வணங்கி அடியார்கள் மட்டும்தான் அவர்களை சொல்லி இருக்கக்கூடிய புராணத்துக்கு பெரிய புராணம்னு வச்சாங்க இல்லையா? சம்பவம் சிறுசு, மூர்த்தி சிறுத்தான் கீர்த்தி பெருசு. அதான் நீர் இல்லாத நெற்றிபால், ஆறு இல்லா ஊருக்கு அழகுபால், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, பால் இல்லாத அதாவது நெய் இல்லாத உண்டிபால், பாலே மடக்கொடியால் இல்லாத மனை. ஒரு உணவு இருக்குன்னா அதுல நெய் வேணும் கண்டிப்பா. ஒரு வீடு இருக்குன்னா அங்க ஒரு பெண் வேணும் விளக்குறது முக்கியம் இல்லையா? எல்லா விளக்கு விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னு சொன்னீங்களே. அந்த அசுவத்தாமா என்று சொன்னவங்க நம்புறவங்க யார்? தர்மன் சொன்னா நம்பினார். ஆமா, தர்மன் சொன்னா நம்பலாம். துரோணருடைய நம்பிக்கைக்குரியவர் தர்மர் மட்டும்தான். தர்மர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அஸ்வத்தாமா அப்படின்ற குஞ்சரம் இறந்ததுன்னாரு. குஞ்சரத்தை கேட்க விடாம நம்மால சங்கெடுத்து ஊதிட்டாரு. சத்தத்துல கேட்கல. அந்த குஞ்சரம் என்ற வார்த்தை துரோணருக்கு காதுல விழுகாத அளவுக்கு சங்க ஒளியில கேட்கல. அதான உண்மை. ஆமா. இப்ப நான் கேக்குறேன், குஞ்சரம் மன்றம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது. சரி, தெரியாதுல்ல? ஆமா, பெரும்பாலும் தமிழ்ல சில வார்த்தைகள் தெரிய வாய்ப்பு இல்ல. குஞ்சரம் என்றால் யானை. யானை தானே? ஆமா. ஒரு அரசரைக்கான். சரி, பொதுவாகவே ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன், மன்னனுக்கு படை பரிவாரங்கள் நிறைய இருக்கும். யானை படை, குதிரை படை, தேர் படை, காலாட்படை, பொதுவா 4 வகை படை இருக்கும். சரி, அதுல முக்கியமான படை யானை படை. ஆமா, அதான உண்மை. இப்ப ஒரு மன்னன் இருக்காரு. சரி, ஒரு மன்னனாகப்பட்டவன் யானை மீது போகிறான். சரி, யாரு? பட்டத்து யானை மீது. பட்டத்து யானை ஏறி ஒரு கோயில், இப்ப வாழபுராதே அங்காளேஸ்வரி கோயில் இருக்கு, அதே ஒரு கோயிலுக்கு போய் சாமி கூட போயிட்டான். சரி, இந்த யானை என்ன படிச்சு வரக்கூடிய ஒரு பழிப்போக்கன் மாதிரி ஒரு மன இந்த யானையாகப்பட்டது கொண்டுருச்சு. யானை இறந்துருச்சு. ஆமா, யானையை கொண்டுட்டாங்க. ஆமா, சரி, யானையை கொண்டாங்க. சரி, பட்டத்து யானையை கொண்டா சும்மா விடுவாரா? ஏன்னா யானை செய்த தவறக்கென்று யானையவே கொண்டுட்டான். சரி, உண்மைதானே? சரி, இப்ப யானையை கொண்டாச்சு. அப்ப மன்னர் வெளியில வராரு. வந்த உடனே என்ன செய்யணும்? யானைய பட்டத்து யானையை கொண்டவன் யாரோ, பட்டத்து யானையை கொண்டவனா அவ்வளவுதான், தூக்க வேண்டியதான். அவனை இங்கே வச்சிருப்பாரா நாட்டுக்குள்ள? உண்மைதானே? அவனுக்கு சிறை தண்டனை, நடி சிறை சேதம். உண்மை. ஆமா, அதானே? சரி, சிறை சேதம் பண்ணணும், உனக்கு தண்டனை கொடுக்கணும், இல்ல பதிப்புல அவனை கொல்லணும். சரி, ஆனா பட்டத்து யானையை கொன்றவனை விட்டுவிட்டு இவரு தனக்கு தானே கேட்டு வெட்டி கொண்டுகிட்டாரு, செத்துக்கிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? ஆமா, இவரை வந்து மாய்த்துக்கிறாரு. ஆமா, அப்பேற்பட்ட மன்னன் யாரு?
எதற்காக செய்யணும்? என்ன இருங்க, ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வியில ஏதாவது ஒண்ணு ஒரு அதாவது சரியான தகவலை கொடுத்துட்டு கேட்கணும். சரி, நீங்க எந்த கதைன்னு சொல்லல, யாருன்னு சொல்லல, எந்த புராணம் எந்த இதிகாசம் எதையுமே குறிப்பிடல. நீங்க வாட்டுக்கு வந்துகிட்டே ஒரு பட்டத்து யானை செத்துருச்சு, பட்டத்து யானை இருக்கிற மண்ணே யானையை கொண்டவன கொள்ளாம அவரே கொள்றதுக்கு முற்படுறாருன்றீங்க. இதை நான் கொண்டு போய் எந்த புராணத்துல யோசிக்கிறது? நானு இது 12 புராணம் இருக்கு. இது ஒண்ணு தினமலர் குங்குமம் புத்தகம் கிடையாது. அப்படி இல்ல, அதுல புராணத்துல இருக்கிறது. அதுல வந்து அந்த விடைக்கு வந்து அது என்ன குழுவா சொல்லுவாங்களே, குழு கொடுக்கறது அந்த மாதிரி உனக்கு நான் கொடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அறிவாளிக்கு 3 வழி. ஆமா, நீங்க ஒரு அறிவாளியை பதிச்சு நான் கேக்குறேன். சரி, ஏன்னா இந்த இடத்துல வாங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன தொடுக்குறீங்களோ, என்ன பேசுறீங்களோ, நாம செய்த வினைக்கெல்லாம் எதிர்வினை வரும்ல. நீங்க பேசுற பேச்சுக்கு எதிர்ப்பு என்கிட்ட இருந்து கேள்வி வரும். எதிர்ப்பு வில்லாலையும் அடிக்கலாம், சொல்லாலையும் அடிக்கலாம், கல்லாலையும் அடிக்கலாம். சரி, வில்லம்பக்கான்னு சொல்லும்போது ஆமா சக்தி அதிகம். பெரியதான கல்லை கொண்டு எறிந்தார்கள், பிரம்பால் அடி வாங்கினார், செருப்பால் உதை வாங்கினார். ஆனால் அப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு கோபம் வரவில்லை. கல்லாலே எடுத்து மோட்சம் பண்ற சாட்சிய நாயனார். சொல்லாத நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொல்ல தாங்க முடியாம நெற்றிக்கணை திறந்து உலகத்துல சொல்லி எவ்வளவு கடுமையானது என்றதை நிரூபித்து காட்டியவர் இறைவன். சொல்லுங்க, சொல்லி வெள்ளும் சொல்லி இனிமை எறிந்தனர். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தென்று. எப்பொருள் யார் வாய் கேட்பு நம்ம பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின்றானே. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவினாங்களே. அதனால இந்த இடத்துல உங்க வாய் சொல்லி எப்படி இருக்கோ அதை வச்சு தான் பதில் கிடைக்கும். வாங்க, வாய் சொல்லு வேணும். செல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்குனாங்க. அந்த திருவாக்கு சொல்வாக்கு தவற விட்டு நாரிய புண்ணாக்கறாங்க இருக்குதா? நியாயப்பட உரை அப்படினாங்க. அவை பேசுற பேச்சுல இனிமை இருக்கணும், உண்மை இருக்கணும், இலக்கண பிழை இல்லாம இருக்கணும். பேச்சுல அதுல உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், அது வாய்மை இருக்கணும், பூரா மைமைன்னு வருது பாருங்க. அதுதான் நம்மையே அறியாம நாம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறோம். சொல்றோம் இல்லையா, வந்தாராம் போனாராம் சென்றாராம், ராம் ராம்னு முடியுதா இல்லையா? ராம்ன்ற நாமம் இருக்கக்கூடிய நாமங்களே தலை சிறந்த நாமம்னு சிவனே ஏத்துக்கிறார். சொன்னாய் வந்தாய் போனாய் அப்படினா நாய் நாய் அது நாய். பாத்தீங்களா, ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் நினைத்தாயா சொன்னாயா வணங்கினாயான்னு எத்தனை நாயை கூப்பிடுறார் ஒரு நாளைக்கு. நாம என்ன சொல்றோம்ன்ற சொல்லுல கவனமாக இருக்கணும். அதான் புத்தி 3 வகை புத்தி இருக்கு. கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி. உங்க புத்தி நீங்க எப்படி இருக்குறது கேக்குறது. நீங்க நினைக்கிற மாதிரி கதலி புத்தி பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, கற்பூர புத்தி பட்டுன்னு எரியும், பட்டுன்னு அணைஞ்சு போகும். சரி, நான் கரி புத்தி மாதிரி நாளதாமதமா பிடிச்சாலும் நின்று எரியணும். அது ரொம்ப முக்கியம். பிடிக்கலாமா? எவ்வளவு சீக்கிரமா பிடிக்குதுன்றது பிரச்சனை இல்ல, அது எவ்வளவு காலம் நிலைத்திருக்கிறன்றதா முக்கியம். ஏன்னா கேள்விகள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும், கிடைக்கும். நான் எத்தனை கொடுத்தவன் அவன் கருணை கேட்காம கொடுத்தவன், பாரி வல்லு சீதக்காரி குமணவல்லு யார் யார் எப்படி கேட்ட கொடுத்தாங்களா? ஏங்க கொடுக்க நானும் கொடுக்கிறேன், நானும் திரும்ப கேட்கிறேன், அதுக்கு கொடுக்க தயாரா இருந்துட்டு கேட்கிறேன். எப்படி தயாரு? வாங்க, இப்பதான் சொன்னோம் சிவ சின்னங்கள்னாலே திருநீர் ரொம்ப முக்கியம். ஆமா, திருநீர் இட்டார் கெட்டார், சிவனை மறந்தார் வாழ்ந்தார். நாங்க எப்படி சிவனை மறந்த வாழபடி அது எப்படி திருநீர் இட்டு கட முடியும்? திருநீர் இட்டு யார் கெட்டார்? சிவனை மறந்து எவர் வாழ்ந்தார். நாங்க ஆக வார்த்தை ஞானம் தானே. அதுக்காக சிவனை மறந்துனா சிவபெருமான் நம்ம எப்படி வணங்குறோமோ அப்படி சிவனாக வருவார். சிவனை பெருமாளை கும்பிட்டா அவரும் சிவன் தான். நாங்க இஸ்லாமியர்களாக இருக்க அல்லாஹ்வை கும்பிடுறோம்னா அவரும் சிவன் தான். ஏன்னா அறியும் சிவன் ஒண்ணு, அறியாதவர் வாயில மண்ணுனாங்க. எல்லாத்துக்கும் சிவம் இருக்கிறார். அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நாங்க ஆமா, அதே தென்னாடுடைய சிவனை நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு பாடுறாங்க. அது அல்லாஹ்வா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், எந்த ரூபத்துல வணங்குறாலும் சக்தி ஒன்றுதானே, சிவம் ஒன்றுதானே. ஆமா, ஏன்னா சிவம் இல்லையே சவம் தான், சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லைன்றீங்க. சிவம் என்ற மூச்சுதான் எல்லாரும் விடுறியா? சரி, அப்ப இங்க உள்ளதானே சிவம் இருக்கா? உண்மை அதுதான். இந்த உடம்பு, மனிதனுடைய உடம்பே எப்படிப்பட்டது அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல. சிவபெருமானுக்கு வேலை சுடுகாட்டுல, சும்மா இருக்கிறாரா சுடுகாட்டுல? எந்த தெய்வமும் சுடுகாட்டு இல்லாம சிவபெருமான் மட்டும் ஏன் அங்க இருக்கிறாரு? ஏன்னா அவரை யாரு வணங்குவாங்க தெரியுமா? வேணும் வேணும்ன்றவங்க வணங்குற தெய்வம் இல்ல. எனக்கு எதுவுமே வேணாம் இறைவான்ற மனநிலையை குடுன்னு நினைக்கிறவங்க தான் சிவனை கும்பிடணும். அது ரொம்ப முக்கியம். அதனால வாங்க, சிவபெருமான பத்தி நீங்க கேட்டிருக்கிற கேள்வி எங்கன்றத நான் யோசிச்சுட்டேன். அதுலயே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். திருநீர் இல்லையா, நீரை அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே. திருநீரை இட்டுக்கிட்டா திருநீரை போக்கிருந்தானே. விபூதினாலே மேலான செல்வம்னு பொருளாம். பூதினா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பூதினா செல்வம்னு பொருள். அது விபூதினா மேலான செல்வம்னு பொருள். அப்ப நெற்றியில இருக்கக்கூடிய விபூதி அப்படிங்கிறது யாராவது அணிந்தாங்க அப்படின்னா வாழத்தானே செய்வாங்க, அழிஞ்சு போவாங்களா? பார்த்தாலே மோட்சம் இல்லையா? பார்த்தா மோட்சங்கிறது கதை. ஆனா நான் கேக்குறது என்ன, திருநீர் இட்டு அழிந்து போவாரா வராது? நடக்குமா? அது எப்படிமா நடந்துச்சு? அது எப்படி பட்டத்து யானையை கொண்டவனை விட்டு யானை ராஜா தண்ணியை கொண்டு வருவாரா? அது மட்டும் நடக்குமா? நல்லா இருக்கேன், மாமியார் உடைச்சா மண் சட்டியா, மரும உடைச்சா பொண்ணு இந்த இருக்காரு. இத்தனை பேர் நெத்தியை கட்டி சத்தியமா தெரியும் அன்னைக்கு சொல்றேன் கோச்சுக்கிறாரு. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இவர் பாருங்க, இவர் நெட்டியில மஞ்சள் குங்குமம் சந்தனம் எவ்வளவு மங்களகரமா இருக்கு. மத்த வெறுநெத்திக்கு பாத்தீங்களா, அதாவது நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னா
அவர் விபூதி ஊத்துனா விபூதி டப்பால் கொண்டு பூசினாருன்னா நல்லா பெருசா அடிக்கலாம் மட்டும் அழகா அடிக்கலாம். பைபாஸ் ரோட்டுக்கு அப்படியே வெள்ளத்தை அடிச்ச மாதிரி. ஏன் நாம வர வர சுருக்குறீங்க? அது ஒரு அழகா அடிச்சுக்கணும். ஆக ஏன்னா அது திருநீருக்கு ஒரு கதை சொன்னார் வாரியார் சுவாமிகள். அது நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா பட்டு போட்டதா பார்த்தாச்சுன்னா மோட்சம் தான் கிடைக்கும். ஆனா அந்த பார்த்தவங்க எவனை சாக முடியுமா? சாக முடியுமா? யாருக்கு தான் கேட்டீங்க? அதாவது நீங்க வாதத்துக்கு பேசுறீங்க. வாதத்துக்கு மருத்துவம் நீங்க பிடிவாதத்துக்கு பேசுறீங்க. அப்படி கிடையாதுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஐயா ஒரு சபையில ஒருத்தருக்கு கேக்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் தெரியாமையோ பொருள் இல்லாம பேச முடியுமா? அப்ப சொல்ல முடியாது. அப்புறம் பேசிக்கிட்டு மாட்டிட்டு முடிக்க கூடாது. இல்லையே. என்ன நொல்லையே? பதில் சொல்லுங்க. வாங்க பதில் சொல்றேன். பார்க்கணும். சொல்ல மாட்டேன்னு சொல்ல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. நான் எந்த கதையில கேட்டேன்? இப்ப நான் கதையை சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக நான் அதுதான் முதலே சொன்னேன். பெரிது பெரிது புகழும் பெரிது. புகழமோ நான்முகன் படைக்கும். நான்முகனோ அரியமான உந்தியோ அரியமானோ அலைகடல் அலைகடலோ குருமணியும் அங்கே நடக்கும். குருமுனியோ கலசத்தில் பிறந்த கலசமோ புதிய சிறுவன் புவியோ அரபினுக்கு ஒருதரிப்பார். அரவனோ உமையார் சிறுவர மோதி உமையாளோ ஈசனின் உள்ளத்தடக்கும். ஈசனோ தொண்டர் உள்ளத்தடக்கும். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியது. அதனாலதான் சொன்னேன் பகவான் பெரியவர். பகவான் தான் பெரியவர்னு சொல்ல முடியாது. பக்தன் தான் பெரியாரு. அது என்ன பகவான் பெரியவர் இழுக்கிறீங்களா? ஆமா உண்மைதான். நீங்க சொல்லுங்க பக்தனுக்கு சிறப்பா பகவானுக்கு சிறப்பா? ஏங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல கல்வன் பெரியவனா காப்பான் பெரியவனா? இங்க வாங்க முதல்ல. பக்தனுக்கு சிறப்பா பகவான். நான் கேக்குறேன் கல்வன் பெரியவனா காப்பான் பெரியவனா? நீங்க கல்வன் பெரியாளுங்கிறீங்களா? எப்படி வேணா வச்சுக்கோ. திருடுறதான் திறமையா போச்சு. என்ன செய்ய சொல்றீங்க? காக்குறவன் காத்து வச்சாலும் மீறி திருடுறவன் தான் பெரியாளுன்னு சொல்லி வைக்கிறாங்க. சரி. அந்த கூட்டுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் என்ன கேக்குறேன்? பக்தனுக்கு சிறப்பா பகவானுக்கு சிறப்பா? பக்தனுக்கு தான் என்னைக்குமே சிறப்பு. நீங்களே ஏத்துக்கிட்டீங்க எனக்கு தான் சிறப்புன்னு இந்த இடத்துல. ஏங்க ஏன்னா நீங்க பகவான் மாதிரி நான் பக்தி இல்லையா? நீங்க செய்த தொண்டு இருக்கு இல்லையா? அந்த தொண்டுக்கு வேணாமா? கண்டிப்பா. நல்லா உனக்கு முதல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொண்டுகள் செய்யப்பட்டது. ஏன்னா வேற தொண்டுகளை கண்ணி நீ சொல்ல இறை தொண்டு. உலகத்துல பெரிய தொண்டு இறை தொண்டுறாங்க. இறை தொண்டு செய்யறவங்க தான் உலகத்துல பெருமை சேர்க்கறாங்க. முன்னாடி எல்லாம் கோயில கூட்டுறதும் துடைக்கிறதும் சுத்தமா வச்சுக்கிறதும் தொண்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கோயிலுக்குள்ள போனோம்னா கையில குடுக்குற உதிய தூணுக்கு கொட்டி வச்சு கோயிலை அசுத்தப்படுத்துறதுக்கு தான் பாதி கோயிலுக்குள்ளே போறோம். நம்ம சுத்தம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கமா? ஆலயத்தை மட்டும் தூய்மை இல்லாட்டி அங்க எப்படி இறைவன் இருப்ப? இறைவன் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வச்சுக்கணும்? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல. அது இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் அடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். அப்புறம் என்னங்க? அது படைக்கலன்னு இவன் கிடையாது. மனித இறைவன் வாழக்கூடிய இடமே கடவுள் தான். அதே உள்ளம் உடம்பை ஆலயம் நல்ல தெளிதா இருக்கு. வான வெள்ள பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனை சிவன். நல்ல புலனையும் ஆலா மணி விளக்கேனார் திருமூடு. இங்க தானே இருக்காரு. இங்க தான் இருக்காரு. ஓடி 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 உட்களத்து சோதி. நாடி 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 நாட்களும் கழி. வாடி 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 மாண்டு மூணு மாண்டு. ஓடி 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 என்னறைந்த ஓடி என்னாங்க. பாத்தீங்களா? ஓடி ஓடி தேடி தேடி நாள் கழிஞ்சு போனதான் மிச்சமா. அப்ப வெளியில தேடினா கிடைப்பாரா? ஏழோடி தொலைச்ச இடத்தை விட்டு வெளியில தேடினா தேடுவாரு. அதனால தான் கேக்குறேன் பதில சொல்லுங்க. நீ பதில சொல்லுங்க. சட்டமுறை பேச்சே அப்படித்தான். உங்களுக்கு சட்டம் நான் கேட்டில்ல. என்ன கேட்டிருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லிட்டு பேசுங்க. நான் தொண்டர் ஏன் ஆரம்பிச்சேன் தெரியுமா? இறைவனுடைய புகழ்பாடு தொண்டர்கள் இருக்கக்கூடிய புராணத்துக்கு மட்டும்தான் பெரிய புராணம்னு பேரு. ஆமா. ஏன் பெரிய புராணம்? திருத்தொண்டர் புராணம்னு சொன்னேன். இந்த உலகத்துல பக்தியே பெரிது அப்படின்றத சொல்லணும்ன்றதுக்காக தான் பெரிய புராணம்னு பேர் வச்சார். கண்டிப்பா. அப்படி பெரிய புராணம்னு பெயர் வைத்து முதல்ல அந்த புராணத்தோட விஷயத்துக்கு வந்துற நேரம் அத பத்தி விரிவா சொல்றதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு 63 நாயன்மார்கள் ஒருத்தர். இவருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். இவர் எப்படி தெரியுமா? இவர் பெயரே என்னன்னா எரிபத்த நாயனார்னு பேர். ஏன் இந்த பேர் வந்துச்சு? இவர் பிறக்கும் பொழுது என்ன பெயர் இருந்துச்சுன்னு பெரிய புராணத்துல குறிப்பிடல. ஆனா இவர் ஏன் எரிபத்தர் பேர் வந்துச்சு தெரியுமா? இவர் வேலையே என்ன? யாரெல்லாம் திருநீரிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் சிவன் நாமம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காங்களோ அப்படி யாராவது இருந்து அவங்களுக்கு யாராவது இடையூறு பண்ணுனா, இடையூறு பண்ணுனவன பார்த்த இடத்துல கையில வச்சிருக்கிற பரசுன்ற கோடாரியை வச்சு வெட்டி கொன்றுவார். இப்படி யாரெல்லாம் இறைவனை வணங்கும் இறை அடியார்களுக்கு இடையூறு பண்றாங்களோ, தொந்தரவு பண்றாங்களோ அவளை கையில பரசோடயே திரிவாரு. கையில பரசுனா கோடாரியோடய திரிவாரு. யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ண பக்தர்களுக்கு ஒரே அடி அவனை ஒரே போடுவேன் கொல்ல வேண்டியதான் அவனை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர். அதனாலதான் இறைவனுடைய அடியார்களுக்கு யாரு இடையூறு செய்தாலும் அவர்களை எரிந்து கொள்பவர் என்பதால் அவருக்கு எரிபத்த நாயனார்னு பேரு. இவர் என்ன பண்ணாரு? இவர் வாழ்ந்த இடம் தெரியுமா? அதான் கரூர். கரூரிலே பிறந்தவர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவருக்குதான் அவருடைய வேலை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது? புரட்டாசி மாதம் கோயில்ல விழா நடக்குது கரூர்ல. அந்த கோயில் விழாவில் என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சுவாமி தெரியுமா? பசுபதீஸ்வரர், ஆண்டிரைநாதர்னு பேரு.
அங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு கோலாகலமா திருவிழா. திருவிழாவுல யாரு அப்படின்னா சிவகாமி ஆண்டார்னு ஒருத்தர், ரொம்ப வயதானவர். இவருக்கு வேலை என்ன தெரியுமா? பூ கூடன்னு சொல்லுவாங்க இல்லையா, பூவெல்லாம் மலரெல்லாம் பறிச்சு ஒரு கூடையில வச்சுக்கிட்டு சிவனுக்கு அர்ச்சனை அவரே பறிச்சு அவரே தண்ணி விட்டு அந்த மரத்தை வளர்த்து அவரே எடுத்து சொடனம் பண்ணுவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் ஊருக்கு இருக்காங்க சிவ தொண்டுக்கே வாழ்றதுன்னு. அந்த மாதிரி ஒருத்தர் என்ன செய்யறாரு, சிவகாமி ஆண்டாரு வேறு, சுவாமிக்கு பூவை பறிச்சுக்கிட்டு கூட நிறைய மலரை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் நடந்து போகும் பொழுது கரூர்ல ஓடக்கூடிய நதிக்கு அமராவதினு பேரு. இந்த அமராவதி ஆத்துல அமராவதி ஆத்துல அங்க ஆளக்கூடிய மன்னனுக்கு புகழ்ச்சோழ மன்னன் பேரு. இந்த புகழ்ச்சோழ மன்னனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய பட்டத்து யானைய அமராவதி ஆத்துல குளிக்க வச்சுக்கிட்டு அந்த அமராவதி ஆத்துல இருந்து நீண்ட அந்த யானையை குளிப்பாட்டி வெளியில கூட்டிட்டு வராரு பாகன், யானை பாகன். யானை மேல யானை பாகன் உட்கார்ந்து இருக்கிறாரு. யானைக்கு முன்னாடி ஒருத்தர் போவார், அவருக்கு போட்டுக்காருன்னு பேரு. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? பட்டத்து யானை வருது வழி விடுங்கன்னு சொல்றதுதான் அவருடைய வேலையே. இப்படி மொத்தம் 5 பேரு யானையை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருந்தாங்களா, இவர் இங்க இருந்து சிவகாமி ஆண்டார் மலர்களை பறித்து கொண்டு கூடையில வச்சு சிவனுக்காக போயிட்டு இருந்தாரா. இந்த சூழல்ல என்ன நடந்துருச்சு? குளிச்சுட்டு வந்த யானைக்கு உடம்புல ஏற்பட்ட ஏதோ உபாதையின் காரணமாக மதம் பிடிச்சிருச்சு. யானைக்கு எப்பெல்லாம் மதம் பிடிக்கும்? யானையெல்லாம் ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும், பெண் யானைக்கு பிடிக்காது. யானையினுடைய பெண் யானைக்கு பிடிக்காது. உடம்புல எப்ப உஷ்ணம் அதிகமாகுதோ இல்ல ஒரு வகையில உபாதை ஏற்படுதோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே அதுக்கு மதம் பிடிச்சிடும். அது எப்படி வெளிக்காட்டும்னா அப்படிதான் காட்டும். இப்ப மதம் பிடித்த யானை 4-5 பேரையும் மீறிங்கிறது பயங்கர வேகமா கோபமா ஆக்ரோஷமா ஓடுது. ஓடுற வழியில இவர் வயதானவர் கையில பூக்குடையோட நடந்து வந்துட்டு இருந்தார். போன யானை சும்மா போயிருக்கணும்ல, கையில வச்சிருக்கிற தும்பிக்கையை வச்சு இந்த சிவகாமி ஆண்டார கூடையோட ஒரு அடி அடிச்ச அடியில கூடையை தூக்கி போட்டுட்டு பூவெல்லாம் கொட்டிடுச்சு. சிவகாமி ஆண்டார் போய் இப்படி கீழே விழுந்துட்டாரு. ரொம்பலாம் ஒரே காயம், ஒரே மண்ணு. சிவதா சிவதான்னு எடுத்துக்கிட்டு கத்துறாரு சிவனை நோக்கி. அவருக்கு என்ன வருத்தம் தெரியுமா? அவரு கீழே விழுந்துட்டாருன்னு அவருக்கு வருத்தம் இல்ல, இறைவனுக்காக பறித்து கொண்டு போன மலர்கள் எல்லாம் மண்ணுல விழுந்துச்சேன்னு அவருக்கு வேதனை தாங்க முடியல. அழுது அப்படியே புலம்புறாரு. இந்த கோலத்தை பார்த்தா எரிபத்த நாயனார் அவர் சும்மாவே யாராவது சிவனடியார்களுக்கு தொந்தரவு பண்ண அவரை கொண்டுருவாரு. இங்க இவரே வயதானவரு சிவன் பூஜைக்கு கொண்டு போன பூவையும் கொட்டி விட்டு அவரையும் தள்ளி விட்டுருச்சு யானை. கோபப்பட்டவர் என்ன செஞ்சாரு? கையில வச்சிருக்கிற கோடாரியை வச்சு பட்டத்து யானை ஒரு வெட்டு, தடுக்க வந்த 4-5 பேரையும் ஒரு வெட்டு. 5 பேரும் யானையும் இறந்து மாண்டு போனார்கள். இந்த செய்தி மன்னனுக்கு போகுது. யாருக்கு? புகழ்ச்சோழனுக்கு. இவர்தான் சிவனடியார்னா புகழ்ச்சோழ மன்னன் அவரை காட்டிலும் சிவபக்தர். அவர் பாக்குறாரு, சம்பவ இடத்துக்கு வராரு, நடந்த சம்பவத்தை பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டார். என்ன நடந்திருக்கும்? வந்த சிவனடியாரை யானை பிடிச்சு தள்ளி விட்டுச்சு. இதை தாங்க முடியாத எரிபக்தர் என்ன பண்ணிட்டாரு? யானையும் கொண்டுட்டாரு, 5 பேரையும் கொண்டுட்டாரு. இதை பார்த்த மன்னன் என்ன பண்ணாரு தெரியுமா? பட்டத்து யானையையும் கூட இருக்க பாகனையும் ஒருத்தர் கொண்டா அந்த மன்னன் அவனுக்கு பயங்கர தண்டனை கொடுக்கணும். ஆனா புகழ்ச்சோழர் அப்படி செய்யவில்லை. என்ன தெரியுமா சொன்னார் எரிபக்தரை நோக்கி? ஐயா, தவறெல்லாம் யானையோடது கிடையாது, யானை பாகனோடதும் கிடையாது. இந்த யானையை வளர்த்தது யாரு? நான் தான். ஏன் பட்டத்து யானை தவறு செய்த அது என்னையே சேரும். ஆக பட்டத்து யானை தவறு செய்த அந்த சிவனடியாரை தள்ளிவிட்டு அந்த பாவம் என்னை சேரும். ஆக நீங்க யானையை கொண்டதுக்கு முன்னாடி என்னெல்லங்க கொண்டிருக்கணும். இனிமேல் நான் உயிர் வாழ மாட்டேன். உடைவாளை எடுத்து தானே தன்னுடைய கழுத்துல வச்சு வெட்டுறதுக்கு போனாரு. இப்ப எரிபக்தர் பார்த்தாரு, எங்க விட்டு அவரே வெட்டிட்டு செத்துருவாரோன்னு. ஐயா வேண்டாம், நீங்க வெட்டிட்டு சாகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அடியார சாகுற அளவுக்கு தூண்டி விட்டது நான் தானே, நான் தான் உயிரோடு இருக்க கூடாது, கொடுங்கன்னு உடைவாளை வாங்கி இவருடைய கழுத்தை வச்சு வெட்ட போனார். எந்த அளவுக்கு பக்தி பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காத பக்தி. இவர் கழுத்துல வச்சு வெட்டுறதுக்கு போனாரு, உடனே அசரீரி ஒழித்து. யாரும் இறக்க வேணாம், இறந்ததெல்லாம் போதும், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டு வருவார்கள். உங்களுடைய பக்தியை பார்த்து நான் அவ்வளவு மனம் வச்சினேன். அதனால எரிபத்த நாயனாரே, இனிமேல் சிவகணங்களுள் ஒருவராக நீ இருப்பாய் அப்படின்னு பதவியை கொடுத்துற. அப்படி பதவி கொடுத்து புகழ்ச்சோழருக்கும் எரிபத்த நாயனாருக்கும் சிவபெருமான் நேரிலே காட்சி கொடுத்தார். ஆக ஒரு பட்டத்து யானையை கொன்றால் அந்த மன்னன் கொன்றவனை கொல்ல வேண்டும். ஆனால் கொல்லாமல் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முயன்றவர் யாருன்னா 63 நாயன்மார்கள் கதையில வரக்கூடிய புகழ்ச்சோழர். காரணமாக இருந்தவர் எரிபத்த நாயனார். இதை கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு அருமையான ஒரு பதில். என்ன, பட்டத்து யானை அங்கே கரூரில் வாழ்ந்த அந்த புகழ்ச்சோழ நாயனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம் ரொம்ப சிறப்பா சொல்லி. ஆமா, அவரு சிவனடியார் பூசுவாங்க. அவர் புகழ்ச்சோழ நாயன் பூசுவாரு, எரிபத்த நாயன் பூசுவாரு, சிவகாமியானாரும் பூசுவாரு. எல்லாருமே அந்த பட்டம் கொடுத்து இருப்பாங்க. ஏன்னா அந்த சிவ சின்னம் என்பது பசுபதி பாசம் இல்லையா? பசு என்றால் அமைதி, துணை, பாசம்னா அன்பு. அப்ப இது 3 இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட இந்த கதை சொன்னவனுக்கு அழகான ஒரு பரிசு கொடுக்கணும். ஒரு பரிசு நீங்க கொடுக்கணும். நான் பரிசு கொடுக்குறேன். ஏதோ பதிலா சொல்லுவாருன்னா பரிசு நம்ம சொன்ன போட்டி பேச்சு போட்டி. ஏங்க அப்படி கிடையாதுங்க. மனமும் வந்து
ஒரு பெரியவர்கள் ஏன்னா மூத்தோர் சொல்லு முதலீட்டாகி முன்னேற்றவர்கள் பண்ணி கேட்கிறாங்க. என்ன சொல்ல முற்படுறீங்க தெரியுது எனக்கு. பதில தான் நான் கேட்டேன். என்ன பதில் வேணும்? என்ன பதில் வேணும்னு கேக்குறேன். தெரியாதோ? இப்படி பேசுறது தெரிஞ்சிருந்தா நான் போய் படுத்துக்கிறேன். அவர் உட்கார்ந்திருக்கிறது நான் எதுக்கு உட்கார்ந்திருக்கீங்க? பேசுறோன்றதுனால தான் நிக்கிறேன். அவர் பாட போறா அதுக்கு உட்கார்ந்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது. அதுதானே நீங்க பாடுறதுதான் போதும். நல்லா ஞானமா பேசுறவங்க வந்து பேசினா நான் பேசினா தூங்க மாட்டாப்ல. எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு தூங்க மாட்டாப்ல. ஆமா நீங்க எல்லாம் அப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க எல்லாம் இப்படி இல்ல அப்படி கிடையாது. உங்க கேள்வி என்ன? பட்டை போட்டதை பார்த்ததோட சித்தான். ஆமா பொதுவா பட்ட ஓட்டவர்களை பார்த்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். ஆனா சாக முடியுமா? எப்படி இருந்தா யாரு? அதே நாயன்மார்கள் வரலாறு தான் இருக்கு. இந்த நாயன்மார் கதையில நீங்க சொல்ற மாதிரி இதனையும் ஆயுதம் தாங்கி வீழ்ந்தேன் அதிசூரன் அப்படின்னு ஒரு மாபெரும் விழுப்பத்தை பயிற்சி வித்தக்காரன். சிலம்பு, வில்லு, வேல், வாய்ப்பயிற்சி இப்படி சகல விதங்களையும் அந்த கிராமத்துல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வீரன். அதே கிராமத்துல ஏனாதின்னு ஒருத்தன், ஊர் பேர் கிடையாது, அவர் பேரே ஏனாதி. என்ன சிரிக்கிறீங்களா? ஏனாதினா நம்ம மிருதக்கார ஊரு, அஞ்சூர் நாடு தலைநகர். அதல்ல, அவர் பெயர் ஏனாதி. அவர் என்ன பண்ணுவாரு, அவரும் அதே ஊர்ல பெரிய வீழ், வாழ் பயிற்சி, சிலம்பு, இப்படி சகலவித பயிற்சி கிடைக்கூட பெரிய ஆள். ஊருக்குள்ள சொல்லுவாங்க, நம்ம ஏனாதி வாத்தியா இருக்காருல்லப்பா, அவற்றை கொண்டு பிள்ளைகளை விடுங்கப்பா, நல்ல சிலம்பாட்டம், நல்ல வேல் பயிற்சி, நல்ல கத்தி சட்டை இப்படி எல்லாம் பண்ணி கொடுப்பாருப்பா, கத்து கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மாணவர்கள் அதிகமா சேர்றாங்க. அவர் புகழ் ஊரங்கு பட்டி தொழிலாம் பரவுது. இந்த அதிசூரன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி பாரு, முதல்ல அவன்கிட்ட ஒருத்தர் கூட படிக்க போறது இல்ல. அவர் கொஞ்சம் கட்டுக்கடுப்பா வர்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறது இல்ல, அன்பா பேசுறது இல்ல, முறையா கத்து கொடுக்கறது. அவரே ஒரு ஆடவர். ஆனா அவருக்கு மாதிரி பேர் வாங்கணும்னு சொல்லி, ஏனாதி மாதிரி பேர் வாங்கணும்னு சொல்லி இந்த அதிசூரன்றவனுக்கு கொஞ்சம் ஒரு பொறாமை கொடுக்கணும். பொறாமப்பட்டு என்ன கவனிக்கிற நாட்டுல பொறாமப்பட்டு அவரு போல உங்களை போல நான் இருக்கணும்னா அதுக்கு தக்க படிக்கணும், பேசணும், வைக்கணும் சொல்லி ஒருத்தர் இருந்தா அது பாராட்டக்கூடிய விஷயம். பொறாமப்பட்டு என்ன நடக்க போகுது? அதே மாதிரி பொறாமை குணப்படுத்த இருந்தா அப்ப என்னாச்சு, இவனால பயிற்சி மூலமாகவோ வித்தை மூலமாகவோ எந்த இது மூலமாக நம்ம ஜெயிக்க முடியல. இவனுடைய புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. இவன் இந்த ஊர்ல உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பேர் புகழ் வாங்க முடியாது. எப்படி இவன் ஆளை தீர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அதை சொல்லுவாங்கல்ல, வைரத்தால தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணாரு, இவன் சிவனுடைய அடியவர்களை கண்டா இவ்வளவு உடம்புல ஒருத்த பட்டை விழுந்தா போதும், அதை பார்த்த உடனே சகலத்தை விட்டு வச்சு விட்டு நெடுச்சாங்கடே அவளுக்கு கண்ணை மூடி இருப்பாரு. சிவ 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 ரொம்ப சிவப்பழமா இருந்தது. ஆமா, எதையுமே செய்ய மாட்டான். அப்ப தினசரி என்ன ஆகுது, நாளுக்கு நாள் அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இவருடைய பக்தி சன்மார்க்கத்துல பக்தர்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து இவர்கிட்ட நிஷ்டை வாங்குறதுக்காக இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல இந்த கமண்டல் மாறிகளே தண்ணீர் அதுவும் விபூதி கும்பாவும் பக்கத்துல இருக்கு. வரவர்களாம் சிவ சின்னத்தை சொல்லி இருந்தாங்க, பட்டை போடுங்க பட்டை போடுங்க, சிவம் 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 அள்ளி எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வாங்க அந்த பட்டை போட அதை அப்படியே பார்த்து கும்பிட மனம் முடிச்சு இப்படி நடந்துகிட்டே இருக்கு. பார்த்தான் இவனை இதனாலதான் முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணா, இந்த அதிசூரன் தெரியுமா, உடம்புல அடிச்சா பாருங்க, உச்சந்தளத்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பட்டையா. கிட்டத்தட்ட அடிச்ச பட்டையை பார்த்தா அங்க இருந்து வரும்போதே கமகமன்னு மணக்குது. இவர் பார்த்தாரு, என்னடா மூட்டு பேத்துக்கு நம்ம விபூதியை வந்து மோட்ச ஒரு காரணமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதை காட்டிலே அமோகமா வரானே, பெரிய சிவப்பழமா இருப்பாரோ என்று அங்க இருந்து அப்படியே வரிசையை வந்துகிட்டே இருக்கும். பார்த்தார்ல, வர 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 தன்னை மெய் மறந்து அப்படியே ஆனந்த தாட்டம் மாறிட்டேன். பெரிய கண்ணை மூடிட்டு சிவ 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 சிவாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தேன், கிட்ட நெருங்கி வந்தேன், எடுத்த மறைச்சு வந்த கத்தி எடுத்து ஒரே குத்து 6 ஆளை கொண்டு விட்டேன். அம்மா என்ன கேட்டாங்க, பட்டை போட்டவர்களை பார்த்தா மோட்சம் தானே கிடைக்கும். ஆனா பட்டை போட்டதை பார்த்ததுனால ஒருத்தர் செத்தேன் அப்படின்னா, பட்டையை போட்டுவிட்டு பொய்யான வேடம் தரித்து வந்து அதிசூரன் என்று சொல்லக்கூடியவன், ஏனாதி என்று சொல்லக்கூடிய அந்த வீரனை கொன்று சிவபக்தரை கொன்றான். அதற்கு பின்னாலேதான் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது. எம்பெருமான் சிவன் இப்பேற்பட்ட சிவப்பலமாக இருந்து சிவனுடைய நாமமாக பசுபதி பாதம் என்ற முப்பட்டையினாலே தன் உயிரின் தாயே நீ இருக்கும் இடவங்கள அதே மாதிரி சிவகண ஒருத்தனை மேல வந்துறியா அப்படின்னு அவன் தான் ஏனாதி நாயனா. சரியா? ஏனாதி அப்படின்ற நாயனா நீங்க சொன்ன மாதிரி சூழ்ச்சி மூலமாக, அதுதான் சொன்ன ஒரு பலவீனத்துல அவனை தோக்கடிக்கிறது. அந்த வழியிலே அவனை பலி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆக இந்த இடத்துல முள்ள முள்ளாத எடுக்கணும் அப்படியே உங்க வாயாலையே காட்டுற போது பாதுகாப்பா இருக்கணும். தண்ணீர் வேணும், ஒரு பருவமடைய பெண் பருவமடைந்த பெண்ணுக்கு எது பாதுகாப்பு. பாதுகாப்பா? சரி, அந்த பாதுகாப்பு யார் கொடுக்கணும்?
இருக்கணும்? நான் தான். ஏன்? இல்ல இப்ப ஒரு அப்பே தான் நீங்க உங்களுக்கே பாதுகாப்பாம ஊர் சுத்திட்டு திரியறீங்க. இல்லம்மா ஒரு அப்பே தான் நான் கொடுக்கற இல்ல. என்ன பாரு? நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு யார் கொடுப்பா? யாரு கொடுப்பா? கணவன் தான். கண் அவன். கண்ணவன். உன் கண் அவன். யார்? உன் கண் அவன். எங்க கண்? என் கண் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன உன் கண்? அது எண்கண் முருகப்பெருமான் தான் அவன். சரி சரி. எண்கண் முருகன் தானே அவரே தான். அவன் தான். என்ன அவரு? அவன் தான். அவருக்கு என்ன? ஓ மாப்பிள்ளை. மாப்பிள்ளைனா புரியல. எனக்கு மாப்பிள்ளை தான். உங்களுக்கு ஓ மாப்பிள்ளை. புருஷன். யாரு அவர்? சும்மா விடு. திடீர்னு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனந்தமும் அதுதான். நான் கட்டிக்கிற முருகன் அவனே இந்த சாட்சாத் ஒரு மாப்பிள்ளை. கிளம்புங்க முதல்ல. ஏன்? நீ சிவசிவா முருகப்பெருமான் அவனுங்கிற தெய்வம். அரோகரா சொல்லு, அரோகரா சொல்லு. அரோகரான்னு சொல்றேன். ஆனா கட்டிக்க மட்டும் மாட்டேன். ஏன் மாட்டேன்? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? சதா சர்வகாலம் முருகா முருகா முருகான்னு இருக்கு. முருகா முருகான் உருகிறது பக்தினால. நீங்க காதலிக்கல சொல்றீங்க. பரவாயில்லையா? நான் கட்டிக்க மாட்டேன். கட்டிக்கிறவனா? கடவுள் எப்படி கணவனாக முடியும்? கட்டிக்கிறவனா? அப்புறம் அவன் தான் கட்டிக்குவான். அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்ல. வேறொருவரும் இல்லமே தினையில் வந்தார். வேறொருவரும் இல்லமே தினையில் வந்தார். அவர் நினைத்ததானே வைபவமானது சொல்லலாம். உய்யான தவத்திடம் புனைந்து வந்தவரே. உய்யான தவத்திடம் புனைந்து வந்தவரே. பூமியின் முன் புகழ் நாரதரை கைவரே. உனக்காகவே நான் சொன்னேன் போக என் லட்சமே. உனக்காகவே நான் சொன்னேன் போக என் லட்சமே. எதுக்கா வந்தாரு தெரியுமா? எதுக்கு? குட்டி கொடு போதுங்கள். ஓ தீரத்தி முறையா. குடு 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 ஓட வச்சு வாங்க. ஓ தீரத்தி முறையா. ஓட்டம சிறவதி உமக்கின் அக்கறையத்தை வலை. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்தத்தை கேட்கலாமா? கேட்ட வார்த்தையை மாற்றி காட்டுகிறேன். அன்பு இல்லாத கைது, அறிவில்லாத கல்விகளை அறிவு கூட்டி கொடுக்கலாம். கல்வியை கூட்டி கொடுக்கலாம், பொன்னை கூட்டி கொடுக்கலாம், பொருளை கூட்டி கொடுக்கலாம், பக்தியை கொடுக்கலாம், சித்தியை கொடுக்கலாம், சக்தியை கொடுக்கலாம். இருந்தாலும் உன்னை பார்த்து உன்னை காட்டி அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கு மெம்பரமான கந்தருக்கு மனப்படுத்தி காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் நான் அந்த வழி செல்ல வருகிறேன். சத்தியம் வேண்டுமா? ஜலே ஜலே பண்டுங்கா போயிங்கா கோபாலா. எதுக்கு இப்படி கோவப்பட்டு இப்படி ஆடி ஆடி என்ன சொல்ல போறாரு? பயம், கலை மகன் பயம். என்ன உங்க தொண்டை இப்படி மாறி இருக்கு? யாரு அது பாடிக்கே தெரியுது. நம்ம அம்மா மிஸ்டர் தூத்துக்குடி கொத்தனார். ஏய், கீழே ராஜ்யம் பத்திரிக்கை. முருகா, ஆமா முருகப்பெருமான் வர நேரத்துல இவ்வளவு மக்கள் விழிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதனால இந்த தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி விடும். அவ்வளவுதான். 4 மணிக்கு மேல ஆச்சு. போய் தூங்குறீங்க என்ன பண்ண போறீங்க? உண்மையாவே எழுந்துறீங்க எல்லாம். எழுப்பி விடுங்க எல்லாத்தையும். நல்லா தூங்குற கூலிச்சாமியா எழுந்திருக்க. முருகனை முருகன் வேரோடு தரிசிக்கிறதுங்கிறது காண கிடைக்காத புண்ணியம். எல்லாம் எழுந்து வணங்கு. முருகன் அமைதியா இருக்கு. முருகா, மருகா, அணியா இருக்கு. அழகு இல்லையா? ஆமா, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. உள்ளூர்கார ஒருத்தர் நம்ம கூட பிரச்சனை பண்றதுக்காக காலைல காத்துட்டு இருக்கு. பேசிக்கிறோம். அதனால அவரு நீங்க வந்திருக்கேன்னு மட்ட கொம்போட வந்திருக்கேன். எதுக்கு முருகா சீக்கிரமாக அடிக்கடி ஆட்கிட்ட அழைத்து செல்ல வேண்டும். வெற்றியே முருகன் தரும்.